கேக்குமா கேக்கு, கேக்குமா கேக்கு, ருசியான சுவையான கேக்கு. பாப்கார்ன் கேக்குமா பாப்கார்ன் கேக். இதுவரையில் நீங்கள் சுவைத்திடாத புதிய சுவையில் பாப்கார்ன் கேக். நீங்க ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிட்டுருப்பீங்க, சாக்லேட் கேக் சாப்பிட்டுருப்பீங்க, ஏன் ஐஸ்கிரீம் கேக்கு கூட சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த பாப்கார்ன் கேக்கை இதுவரைக்கும் உங்களால எங்கேயுமே சாப்பிட்டுக்க முடியாது. என்னுடைய கைவண்ணத்தில் உருவான பாப்கார்ன் கேக் குழந்தை கடையில் மட்டுமே கிடைக்கும். வாங்கம்மா வாங்க, பாப்கார்ன் கேக் வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. இனி கேக் சாப்பிடணும் ஞாபகத்துக்கு வந்தாலே இந்த பாப்கார்ன் கேக் தான் உங்க ஞாபகத்துக்கே வரும். அந்த அளவுக்கு ஒரு முறை சுவைத்தால் உங்கள் மனதிலே நிற்கும் சுவையில் பாப்கார்ன் கேக்மா பாப்கார்ன் கேக். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க, வாங்கண்ணா வாங்க, வாங்க பாட்டி வாங்க, பாப்கார்ன் கேக் வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. www.com. குழந்தை என்ன கடை போட்டிருக்கா? பாட்டி இது பாப்கார்ன் கேக் கடை. கேக்க இந்த புதிய சுவையில நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்டுருக்கவே முடியாது. இது பாப்கார்ன் கேக் பாட்டி. என் கடையில மட்டும்தான் இருக்கு, என்னோட புதிய கண்டுபிடிப்பு. ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு. இது அந்த படத்துல இடைவேளை விடும் போது வாங்கி திங்கிற ஐட்டம் தானே. இதுக்கு இவ்வளவு விளம்பரமா? பாட்டி அது பாப்கார்ன் பாட்டி, இது பாப்கார்ன் கேக்கு. இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா, கேக் மாதிரியே இருக்கு. மாதிரில இல்ல பாட்டி, பாப்கார்ன் கேக் தான். அப்படியா? எவ்வளவு? பெருசா இருக்கிறத பார்த்தாலே 1000 2000 சொல்லுவா. பாட்டி இது பாப்கார்ன்ல செஞ்ச கேக்குல ஒன்னே வெறும் 100 ரூபா தான் பாட்டி. அப்படியா? இவ்வளவு பெருசா இருக்குது, 100 ரூபான்னு சொல்றா? ஆமா பாட்டி, வெறும் 100 ரூபாய் தான். பாப்கார்ன் வச்சு தானே செஞ்சிருக்கு, அதனால சீப் அண்ட் பெஸ்டா ஒரு கேக் பாட்டி. அப்படியா? அப்போ எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு கேக்கு கொடு. என்னது ஒரே ஒரு கேக்கா? 100 ரூபா தான் பாட்டி, ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போங்க. ஆளுக்கு ஒண்ணுதான், ஒண்ணு குடின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, இந்த மாதிரி கேக்கு குவாக்குன்னு கடை போடுறதுக்கு பதிலா வேற கடை போட வேண்டியதானே. சாப்பாடு கடை போட்டா நாங்க விரும்பி சாப்பிடுவோம். சாப்பாடு கடை தானே, இதுவும் சாப்பாடு கடை தான் பாட்டி. குழந்தை அக்கா, சாப்பாடு கடைங்கிறது சாப்பாடு குழம்பு கூட்டு அந்த மாதிரி கேட்காவே. நீ அந்த மாதிரி அவ்வளோ போடவே மாட்டேங்கிறிய. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் போடியா, இல்லைன்னா டிஃபனுக்கு போயிரியா? மிஞ்சி போனா பொரோட்டா இல்லைன்னா பிரியாணி. மத்தபடி இந்த சாப்பாடு குழம்பு ஐட்டத்துக்கே வர மாட்டேங்கிறிய. பாட்டி அது ரொம்ப வேலை பாடலாம், நிறைய ஐட்டம் செய்ய வேண்டியிருக்கு, அதனால தான் போடுறது இல்ல பாட்டி. உங்களுக்காக ஒரு நாள் போட்டுருவோம். ஒரு நாள் இல்ல, அடிக்கடி போடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேகருக்கு பார்த்திருக்கோமே பொண்ணு, அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கும் போது அடடடடா என்ன ஒரு கவனிப்பு, என்ன ஒரு கவனிப்பு. அருமையான சமையல், இன்னும் கூட அந்த சுவை நாக்கிலே நடமாடிக்கிட்டே நிக்குது. அப்படியா? யார் சமைச்சது? அந்த பொண்ணு பிள்ளை தான் சமைச்சுதான். நான் மட்டும் ஒண்ணு சொல்றேன் உங்ககிட்ட, அந்த பிள்ளை மட்டும் உனக்கு போட்டியா கடை போட்டுதுன்னு வச்சுக்கியா, உன் கடை போண்டியா போயிடும். நாங்களே அங்க போய் தான் சாப்பிடுவோம். ஐயோ, எனக்கு போட்டியா இந்த ஊருக்குள்ள இன்னொருத்தியா? நோ, நடக்காது, நடக்கவும் கூடாது. இதுக்காகவே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் பாட்டி. குழந்தை ஏற்கனவே ஓனர் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கா, அதை போய் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓனர் என்ன உன்னைய மாதிரி அவ்வளவு ஹோட்டல ஆரம்பிக்க சொல்ல போறா? அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தா 10 வீட்டையும் 10 மாட்டையும் பார்த்துக்கிட்டு அந்த ஆளை இருக்க போறா. சும்மா இரு. இல்ல பாட்டி, ஓனர் வந்தோடனே பேசியே ஆகணும், இல்லன்னா சரிப்பட்டு வராது. என் கூட போட்டி போடத்தான் சேகருக்கு பொண்ணு பார்த்துருக்கோம்ளோ. ஆமா, வேற வேலை இல்ல அவளுக்கு. அவளே தம்பிக்கு பொண்ணு கிடைக்காம ஏதோ ஒரு பொண்ணு செத்தாச்சேன்னு சந்தோஷத்துல இருக்கா. நீ என்னடானா அதை கெடுத்து விடலான்னு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு காரணம் நான் தான் தெரிஞ்சா நீ இந்த ஊர்ல இருக்க விட மாட்டா. நாங்க சொன்னதெல்லாம் மறந்துடு, முதல்ல 2 கேக் எடு. சரி பாட்டி, இந்த தாரி. தங்கச்சிமா, கேக்க கட் பண்ணி சாப்பிடலாமா இல்ல கடிச்சு சாப்பிடலாமாடா? எக்கா அதான் ஆள் கொண்டு வாங்கிட்டு போறோம்ல, கடிச்சே சாப்பிட்டுருவோம். சரி தங்கச்சிமா. பாட்டி இந்தாங்க பிடிச்சுக்கிடுங்க. பாட்டி ரூபாய்ங்க. குழந்தை 7 ரூபாய சரோஜா கிட்ட வாங்கிக்க. பாட்டி நீங்க இப்படி சொல்றிய, ஓனர்ட்ட கேட்டா டென்ஷன் ஆகுறாவுல. ஆமா, டென்ஷன் ஆவா, அவட்ட கேள்வி தருவா. எனக்கு என்ன தினமும் அவளா கொடுத்துட்டு இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் தானே. நான் அவட்ட சொல்லி அனுப்பி விடி. சரி பாட்டி. தங்கச்சிமா வாடா, மரத்தடியில போய் உட்காந்து மொச்சுக்குன்னு சாப்பிடுவோம். சரிங்கக்கா. பாட்டி அப்படியே எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. நாங்க சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருந்தா எல்லார்கிட்டயும் சொல்லி முடியும். இந்த கிளவி 2 எப்போ சாப்பிட்டு முடிச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாத்தையும் போய் சொல்ல, நான் அதுக்குள்ள யாவருமே முடிச்சிருவேனே. நம்மளே ஏதோ கூவி கூவி அழைக்கணும். கூவுவோம். கேக்குமா கேக்கு, கேக்குமா கேக்கு, பாப்கார்ன் கேக்குமா பாப்கார்ன் கேக்கு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா வாங்க, பாப்கார்ன் கேக்கு வாங்க வாங்க. குழந்தை பிள்ளை
அதேதான் மீன்காரக்கா, ஆனா இது பாப்கார்ன் கேக்கு. என்னது பாப்கார்ன் கேக்கா? ஆமாக்கா, இது பாப்கார்ன்ல செஞ்ச கேக்கு. அப்படியா? இதுலலாம் கூடவா கேக் செய்வாவே? இதுல மட்டும் இல்லக்கா, எதுல வேணாலும் செய்யலாம். இந்த கேக்கு நான் புதுசா கண்டுபிடிச்சது, என்னோட ஓன் கேக். வாங்கி சாப்பிட்டு பாருங்கக்கா, சூப்பரா இருக்கும். அப்படியா? எவ்வளவு? 100 ரூபாக்கா, வெறும் 100 ரூபா. அப்படியே 100 ரூபாய் தானே? பரவாயில்லையே, கம்மியா தான் இருக்குது. ஆனா கேக்கு நல்ல பெருசா இருக்குதே. ஆமாக்கா, அதான் பாப்கார்ன் கேக்கு. சரி குழந்தை பிள்ளை, ஒண்ணு கூட வீட்ல போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா வந்து வாங்கிக்கிடு. ஏக்கா என்னக்கா ஒன்னே ஒண்ணு சொல்றிய, ஒரு ஆள் ஒண்ணு சாப்பிடலாமே? அப்படியா? ஆமாக்கா, 2 பாட்டியும் ஆளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு போயிருக்காவ. அவிய வயசுக்கே ஒண்ணு சாப்பிடியாவனா, உங்க வயசுக்குள்ள 2 சாப்பிடலாம்க்கா. இல்ல இல்ல, கேக்கு தானே, ஆளுக்கு கொஞ்சமா கட் பண்ணி சாப்பிடுவோம். மீன்காரக்கா, ஒருத்தர் ஒண்ணு சாப்பிடலாம்க்கா, சூப்பரா இருக்கும். வாங்கிட்டு போங்களா, வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒண்ணு. ஏன் உங்க பேத்தி கூட ஒண்ணு வாங்கிட்டு கொடுக்கலாம். ஐயா, சின்ன பிள்ளைல 3 வயசு வரைக்கும் அவ அம்மாக்காரி இனிப்பே கண்ணுல காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. கண்ணில் தானே காட்டக்கூடாது, வாயில ஊட்டிருக்க மீன்காரக்கா. சீ சீ, நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. பிள்ளை ஆரோக்கியமா வளரணும் பாத்தியா? அவ அம்மாக்காரி இஷ்டத்துக்கு வாழக்கட்டும், அது நல்லது. ஆனா எனக்குலாம் அப்படி இல்ல குழந்தை பிள்ளை. எங்க அம்மா நான் பிறந்து 3 மாசம் தான் மீன் சோறு தான் ஊட்டுனேன். நல்ல மீன் சதையை பிச்சு போட்டு சோத்துல பிசைஞ்சு அள்ளி ஊட்டிடுவா. அது தின்னு தின்னு ரொம்ப பிடிச்சு போய் மீன் வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சுட்டானே பாத்துக்கேன். ஓஹோ, இப்படி வந்தது தானே அந்த வரலாறு. ஆமா குழந்தை பிள்ளை, சின்ன வயசுலயே நான் மீன் நல்லா திம்பேன். இப்பயும் பாரு, அந்த மீன் வாசனை கருவாட்டு வாசனை இல்லனா வாய்க்குள்ள சோறே போக மாட்டேங்கி. அது தின்னு தின்னு பழகிட்டா மாத்திக்கிடவே முடியல. ஓஹோ, அப்படியா? என் பேத்திக்கு மீனை போட்டு தான் சோறு ஊட்டுன்னு சொல்லியிருக்கேன் மருமகிட்ட. அவளும் அப்படிதான் ஊட்டிட்டு இருக்கா. ஏக்கா, அடுத்த மீன்காரியை தயார் பண்றீங்களோ? அப்படி இல்ல குழந்தை பிள்ளை, என் பேத்தி நல்ல மீன் சாப்பிட்டு அறிவா வளருவா. பெரிய கலெக்டர் ஆக்கிடுவோம்ல நாங்க. நான் அந்த மீன் தின்னு தின்னு இந்த ஆசையில அப்படியே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மையும் மீன்காரி தான். ஆனா என் பிள்ளைகள் 2 எவ்வளவு அழகா படிக்க வச்சிருக்கேன் பாத்தியா? அது மட்டும் இல்ல, என் மருமவளை பாரு, படிச்ச மருமவளை என் மவனுக்கு எடுத்திருக்கேன். இவியலே நல்ல படிப்பு படிச்சிருக்கும் போது என் பேத்தியை நாங்க படிக்க வைக்க மாட்டோமா? பெரிய படிப்பு படிக்க வச்சு நாங்க கலெக்டர் ஆக்கலான்னு இருக்கோம். சரிக்கா, மீன்காரக்கா பேத்தி கலெக்டருக்கு வாழ்த்துக்கள். இப்ப பாப்கார்ன் எத்தனை வேணும் அதை சொல்லுங்க. அது இதுன்னு கதை பேசினாலும் நீ உன் வியாபாரத்துல நல்ல குறிக்கோளா தான் இருக்கா. இப்படிதான் இருக்கணும், எப்பவுமே வியாபாரத்துல ஒரு கண்ணு இருக்கணும். ஆமாக்கா, நீங்க ஒரு வியாபாரி இல்ல, என்னை பத்தி கரெக்டா சொல்றீங்களே. சரி, எத்தனை போடலாம்? 2 கூட நீனா ரொம்ப ஆசைப்படியல்ல, 2 தான் நல்லா இருந்தா வந்து வாங்கிடு. சரிக்கா, நீங்களே 2 தூக்கிட்டு போங்க. 200 ரூபா தாங்கக்கா. சரி, இந்த குழந்தை பிள்ளை. தாங்கக்கா. 2 தூக்கிடுங்க, உன்னை தலையில வச்சிடுங்க, உன்னை இடுப்புல வச்சிடுங்க. சரி குழந்தை பிள்ளை. சரி குழந்தை பிள்ளை, நான் வரட்டுமா? சரிக்கா, நல்லா இருந்தா வந்து வாங்கிடுங்க. வித்துச்சுன்னா அப்புறம் என்னைய கோவப்படக்கூடாது. அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுகள் எல்லாம் சொல்லிருங்க. சரி குழந்தை பிள்ளை, நான் தேர்வை சுத்தி போகும்போதே உனக்கு ஒரு விளம்பரம் மாதிரிதான் பார்க்கவே எல்லாரும் வந்துருவாங்க. சரிக்கா, சூப்பர். போயிட்டு வாங்கக்கா. சரி குழந்தை பிள்ளை, வாரேன். வானரே, நீங்களா? குழந்தை பிள்ளை கடை போட்டுட்டா போதுமே, நாய்க்கு மூக்கு வேத்த மாதிரி வந்துருவீங்க. என்னது நாய்க்கு மூக்கு வேத்த மாதிரியா? நீ என்ன சொல்ல வர? இனி அப்படின்னா நாய்ங்கறியோ? இல்ல வானரே, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு சொல்லக்கூடாது, ஒரு மூச்சுக்கு சொல்லக்கூடாது. பேதி எடுப்பா, என்ன வார்த்தை கேட்டா நீ பாத்தி? வானரே, பாப்புக்கான வாசனை அடிச்சு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அது வாய் தவறி அப்படி வந்துட்டு வானரே, நான் எப்ப வந்தாலும் நீங்க வந்துடுறீங்களா? ஓ, இவர் பின்னாடி சுத்தியதான் எங்களுக்கு வேலை. பாட்டி வந்து சொன்னாவளே, என்ன கன்றாவியை வித்துக்கிட்டு இருக்கான்னு பாக்க வந்தேன். பேதி எடுப்பா, மீன்காரி வரதுக்குள்ள வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு இருக்கா. அதான் முதல்ல வந்து குதிச்சு வாங்கிட்டு எல்லாம் கிளம்பு. சரி வானரே, அஞ்சாவது வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. நானும் சாப்பிட்டு வேணும்னா வருவேன். இப்ப இந்த மீன்காரி என்ன சொல்லிட்டு போறா? 5-6 வாங்கிட்டு வாங்க, வாரேங்க. என் வீட்டுக்கு வருவாளா இல்ல கடைக்கு வருவாளா? ஓனர், எதுக்கு ஓனர் மீன்காரக்க போன திசையை பார்த்தே கும்பிட்டு நிக்கிறிய? இனி பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதோ?
இல்ல ஓனர், மீன் கறக்க போன பிறகு ரொம்ப நேரமா அந்த திசையை பார்த்து கும்பிடுறீங்களா, அதான் கேட்டேன். கேப்ப நல்லா கேப்ப. கேக்குற கேன பையில இருந்தா கேழ்வரகுல நெய் வடியுதும்பா. ஓனர், கேப்பையில நெய் வெடிதோ கோப்பையில நெய் வெடிதோ, நான் பாப்கார்ன் வியாபாரம் பண்ணி அது வித்தா போதும் ஓனர். சரி, உங்களுக்கு பாப்கார்ன் கேக்கு எத்தனை வேணும்? என்ன இது பையன கேக்கு புதுசா இருக்கு? பையனை கேக்கு இல்ல ஓனர், பாப்கார்ன் கேக்கு. இந்த பாப்கார்ன் பையன கேக்கு தான் கேக்க. எப்படி செஞ்ச இத? புதுசா இருக்கு. பாப்கார்ன் எல்லாம் கேக்கு செய்வோம்னாக்கா. செய்யலாம் ஓனர், செஞ்சு வச்சிருக்கேன்ல. இது என்னோட ஓன் கண்டுபிடிப்பு. நானே கண்டுபிடிச்சு என் கையால செஞ்ச ஓனர். பெரிய கண்டுபிடிப்பு தான். அவார்ட் கிடைச்சிரும் சீக்கிரத்துல. அப்படியே ஓனர், தேங்க்ஸ் ஓனர். ஓனர், பார்சலா கேக்கு இல்ல சாப்பிடுறதுக்கா? எப்படி வாங்கினாலும் கையில தானே தூக்கி தருவா. இந்த மீன்காரி கையில ஒண்ணு வாயில ஒண்ணு இழுத்துட்டு போறாரு அது மாதிரி. ஓனர், வாயில எல்லாம் இழுத்துட்டு போகல ஓனர், கையில தான் தூக்கிட்டு போறவ, தலையில ஒண்ணு வச்சிருக்காவ. அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கேக்கு வாங்கினா அட்டை பாக்ஸ்ல போட்டு அடைச்சு தரணும். நீ என்னடா கையில காலைல இழுத்துட்டு போய் கொடுத்து விட்டுக்கா. ஓனர், 100 ரூபாய் கேக்குக்குலாம் நான் அட்டை பாக்ஸ் போட முடியுமா? அட்டை பாக்ஸ் போட்டா அட்டை பாக்ஸுக்கே 50 ரூபா ஆகும் ஓனர். கேக்கு 150 ரூபாய்னா வாங்கக்கு யோசிப்பிய. 100 ரூபாய் கேக்கு வாங்கக்கு சில பேர் உட்கார்ந்து அழுகுறாவே. நீ யார சொல்லியா என்ன சொல்றியோ? இல்ல ஓனர், உங்களை சொல்லுவேனா சில பேரை சொல்றேன். நீங்க எப்படிப்பட்டவிய? நீங்க 1000 2000 வாங்குவிய. ஆமா, இத நீ 1000 2000 சொன்னா நான் வாங்கிட்டு போயிருவேன். அந்த மளிகை கடைக்கு போனா 10 ரூபாய்க்கே பாப்கார்ன் விக்கும். அத வாங்கிட்டு வந்து என் பிள்ளைகள் கொடுத்தாலே போதும். இதுல இந்த கேக்குற 1000 2000 கொடுத்து வாங்குவேன். ஓனர், இது 100 ரூபாய் தான் ஓனர். ஒரு கேக்கு 100 ரூபாய், எத்தனை கேக் வேணாலும் வாங்கிடுங்க ஓனர். இங்க பார், இத என்னால இந்த மீன்காரி மாதிரி தலையில தூக்கிட்டு போக முடியாது. தெருவுல பார்க்கவெல்லாம் இனி ஒரு மாதிரி பாப்பா. ஒண்ணு பார்சல் அடைச்சுதா, இல்லன்னா வீட்ல வந்து ஹோம் டெலிவரி பண்ணிட்டு போ. ஓனர், நான் கடை விட்டுட்டு ஹோம் டெலிவரிக்குள்ள வர முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வாங்கணும்னு நினைச்சேன்னா ஒண்ணு அதை பண்ணு, இல்லன்னா இதை பண்ணு. சரி ஓனர், ஒரு 5 10 அந்த மாதிரி வாங்க, நானே ஹோம் டெலிவரி பண்ணிடுறேன். ஆமா, இத 15 25 வாங்குவாவே. ரெண்டே ரெண்டு போதும். ஏற்கனவே பாட்டி ஒண்ணு வாங்கிட்டு போயிருக்கு. ஓனர், ஒரு 5ஆவது வாங்க ஓனர், நான் வீட்ல கொண்டு தந்துறேன். ரெண்டே ரெண்டு தான், அதுக்கு மேல கிடையாது. சரி ஓனர், உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 4 4. ஒரு 500 ரூபாயா தாங்க, பாட்டி ஒண்ணு வாங்கியிருக்காவ. ரெண்டே போங்க ஓனர், ஹோம் டெலிவரிலாம் வராது. அப்படின்னா நான் மளிகை கடைக்கு போறேன். அங்க போனா பாப்கார்ன் வாங்கலாம், கேக் கிடைக்காது ஓனர். இது புதுசா இப்ப வந்திருக்கு, இதை விட்டாச்சுன்னா நீங்க சாப்பிட முடியாது இப்போதைக்கு. அப்படின்னா என் வீட்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டு போ. ஓனர், 3. ஷோ, கடவுளை எடுத்துட்டு போய் தோலை. ஓனர், நான் வர வரைக்கும் கடை பார்த்துடுங்க ஓனர். இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன். என்னது, நான் கடை பார்த்துக்கிட்டேன்னா? ஆமா ஓனர், கடையில ஆள் இல்லல, சொத்த நேரம் பார்த்துருங்க, நான் கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுட்டு வந்துடுறேன். சே, பேதியர்ப்பா என்னைய கடை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாளே. ஓனர், யார் வந்தாலும் 100 ரூபாய் 100 ரூபாய் வித்துடுங்க. மொத்த கடையை 100 ரூபாய்க்கு வித்து விடுவேன். சீக்கிரமா வந்துரு சொல்லிவிட்டேன். எங்க போனாலும் எனக்கு முந்துக்கிட்டியாவ. யார் நின்னா நம்மளுக்கு என்ன? நம்ம பொருள் வாங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். கடைக்கார அவியலங்க. என்ன வேணா? நான் கடைக்கார அவியல கேட்டேன். கடைக்கார அவியல்லாம் விக்கிறது கிடையாது. இங்க பாருங்க ஓனர் அவியலே, கிண்டல் பண்ண வேண்டாம். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. கடைக்கார அவியல் என்னன்னு சொல்லுங்க. ஒரு அவியலங்க இல்ல, நாங்க மட்டும் தான் இங்க இருக்கோம். இங்க பாருங்க, நான் ஃபுட் வாங்க வந்திருக்க கஸ்டமர். ஆமா, பெரிய கஸ்டமர். குடிமி வச்சவளல கஸ்டமரை என்னால ஏத்துக்க முடியாது. போ, வீட்ல பெரிய ஆள் இருந்தா வர சொல்லு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் குடிமி போட்டா என்ன, கொண்ட போட்டா உங்களுக்கு என்ன? எனக்கு பிடிக்காது, குடிமி போட்டா யாரையும் எனக்கு பிடிக்காது. இங்க பாருங்க, நான் பொருள் வாங்க வந்திருக்கேன். பெரிய பொருள் வாங்க வந்துட்டாரு. இங்க பாப்கார்ன் கேக் தான் இருக்கு, 100 ரூபாய் தான், ஒண்ணு எடுத்துட்டு போ. ரூபாய் தந்துட்டு எடுத்துட்டு போ. எல்லாம் அந்த குழந்தைய சொல்லணும். அவ வீடு வரைக்கும் போயிட்டு வர வாடா, நின்னுருங்கன்னு சொல்லிட்டு போனா. அதனால இங்க நின்னு இருக்க கொசு ஈச்சலாம் வந்து நீ கேளு கேட்டு போகுது. இப்ப எதுக்காக அவ வீடு வரைக்கும் போயிருக்கா? இங்க பாத்துட்டு இருந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுக்கு வரதா? சே, எதுக்கு இப்படி இன்டீசென்ட்டா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு எல்லாம் பேசுறிய? டீசென்ட்டா ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? அவனா ரெஸ்ட் எடுக்க போயில, கேக் எடுத்துட்டு என் வீட்டுக்கு போயிருக்கா. இப்ப வருவா, அதுக்குள்ள குடிமி ரொம்ப ஆடிராம நில்லு.
கஸ்டமர் வந்தாவளா? ஒரு கஸ்டமர் வரல, இந்த கோசி தான் வந்திருக்க, அடிச்சு கொள்ளு. நான் வீட்டுக்கு போறேன். ஓனர் 500 ரூபா ஓனர். 3 தானே கொண்டு போனா, அது என்ன 500? 400 தானே பாட்டி வாங்கினதோட சேர்த்து. ஓனர் ஹோம் டெலிவரி பண்ணிருக்கேன் ஓனர், அதுக்கு ஒரு 100. ஆமா, வாய பறந்துட்டு நில்லு, வரோம். 400 ரூபாயும் வீட்ல வந்து பிறகு வாங்கிக்க. ஓனர் 500 ஓனர். வராது வராது. ரொம்ப தான் பேசிட்டு போறாதே. குழந்தை, உனக்கு கடையில விட்டுட்டு வரதுக்கு வேற ஆள் கிடைக்கலையோ? அது ரொம்ப பேசியாதே. வியாபாரம் பண்ணவும் தெரியல, யாசியாதே. அது வந்து சோமி, ஓனர் வந்து 3 கேக் வாங்கினாவ, அதாவிய வீட்டுல கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். சரி, ஒரு கேக் எவ்வளவு? 100 ரூபா தான் சோமி. எனக்கும் வீட்ல வந்து டெலிவரி பண்ணிட்டு காசு வாங்கிக்க. சரி வீட்டுல வந்து டெலிவரி பண்ணிடுறியே, ஆனா 100 ரூபா டெலிவரி சார்ஜ் தந்துடணும், சரியா? ஓனர் அதில தர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாதல்ல, அவிட்ட படி கேட்க மாட்டீங்க? நான் கேட்காம இருந்தானோ, கேட்டுட்டு தானே இருந்தேன். அவிட்ட எப்படி வாங்கணும் எப்ப வாங்கணும் எனக்கு தெரியும். நீ 100 ரூபாய் தந்துட்டு கேக் எடுத்துட்டு போ, இல்ல வீட்டுல கொண்டு தந்தாச்சுன்னா எக்ஸ்ட்ரா 100 ரூபா வரும். வேண்டாம் வேண்டாம், நான் ஒரே ஒரு கேக் எடுத்துக்கிட்டே. சரி சரி 100 ரூபாய் கூட கேக் எடு. இந்த பெருசா பார்த்து நானே எடுத்துக்கிட்டே. எடுத்துக்க எல்லாம் ஒரே சைஸ் தான். பரவாயில்லையே, பாப்கார்ன் வியாபாரம் சூப்பரா போகுதே. நான் கூட எப்படி நடக்குமோன்னு நினைச்சிருந்தேன், எல்லாம் வரவில்லை, 2 3 வாங்கியாவல. பாப்கார்ன் கேக்குமா, பாப்கார்ன் கேக்கு.